நம்ம சேனல் டைம் டு ட்ரெண்டை கோயம்புத்தூரில் நடந்த E2E மாடல் ஏஜென்சி ரெக்கக்னேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு வெற்றிக்கு முழு காரணம் நீங்கள் மட்டும்தான் இந்த வெற்றிக்கு முழு காரணம். இன்னும் இதே போல் பல வெற்றிகளை நாம் சாதிக்கப் போகிறோம். அஜித் ரசிகர்களுக்கு எந்த ஒரு டவுட் இருக்கும், விடாமுயற்சி திரைப்படத்தோட இந்த ஒரு டவுட், விடாமுயற்சி திரைப்படம் ரிலீஸ் ஆகாதா, விடாமுயற்சி திரைப்படம் ரிலீஸ் தேதி தள்ளி போய்விட்டதா, குட் பேட் அக்லி திரைப்படத்துக்கு அப்புறமா விடாமுயற்சி திரைப்படம் ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த அஜித் ரசிகர்கள் பல பேர் கமெண்ட் செக்ஷனும் சரி, இன்ஸ்டாகிராமில் சரி, அதையும் தாண்டி பல பேர் கால் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலான விஷயத்தை தான் பேச போகிறோம். நாம் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், இன்னைக்கு காலையில் சொல்லியிருந்தோம், நமக்கு குட் பேட் அக்லி திரைப்படத்தோட ஷூட்டிங் முடிந்து விட்டது, அதனால் அப்டேட் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி குட் பேட் அக்லி திரைப்படத்தோட அப்டேட் வெளியாகி விட்டது. எதுக்காக திடீர்னு விடாமுயற்சி திரைப்படத்தை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்கன்னா, இன்னைக்கு ஈவினிங் கரெக்டாக ஒரு 5 மணிக்கு 5:05க்கு குட் பேட் அக்லி திரைப்படத்தோட ரிலீஸ் டேட் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணாங்க. அதை பார்த்த ரசிகர்கள், ஓ குட் பேட் அக்லி திரைப்படத்தோட ரிலீஸ் டேட்டே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, ஆனால் விடாமுயற்சியோட ரிலீஸ் டேட்டை எதுவுமே அனௌன்ஸ் பண்ணலை, அதனால் விடாமுயற்சி திரைப்படம் ரிலீஸ் ஆகாது. அப்படியே ரிலீஸ் ஆகிற மாதிரி பிளானில் இருந்தாலும் அது குட் பேட் அக்லி திரைப்படத்துக்கு அப்புறம் தான் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேச ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் அதுக்கான காரணம் அது கிடையாது. ஸோ இப்போ விடாமுயற்சி திரைப்படத்தோட ரிலீஸ் டேட் ஓகே பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இன்னும் இந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணல அப்படின்னு சொல்லப்படுகிறது. அக்ரிமெண்ட் யார் கூடனா, பிரேக் டவுன் திரைப்படத்தோட தயாரிப்பு நிறுவனம். அதனால தான் விடாமுயற்சி திரைப்படத்தோட ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ ஜூன் 23ஆம் தேதி விடாமுயற்சி ரிலீஸ் ஆக போகிறது. வீக்கெண்டுக்குள்ளே அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது.